குவாட் உச்சி மாநாட்டில் பங்கேற்க சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை சந்தித்து பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து ஆலோசித்தார் பிரதமர் மோடி. அமெரிக்காவின் டெலாவர் மாநிலத்தில் உள்ள அதிபர் ஜோ பைடன் இல்லத்திற்கு சென்றார் பிரதமர் மோடி. இல்லத்திற்கு வெளியே வந்து மோடியை வரவேற்று அழைத்து சென்றார் ஜோ பைடன். அமெரிக்க அதிபர் பைடன் உடனான சந்திப்பு பயனுள்ளதாக இருந்ததாக பிரதமர் மோடி நெகிழ்ச்சி. இந்தியாவுடனான அமெரிக்காவின் உறவு வலுவானதாக உள்ளது எனவும் ஜோ பைடன் கருத்து. அடுத்த மாதம் மீண்டும் தொலைக்காட்சி விவாதத்தில் பங்கேற்க தயார் என கமலா ஹாரிஸ் அறிவிப்பு. விவாதத்தில் ட்ரம்ப் கலந்து கொள்வார் என எதிர்பார்ப்பதாகவும் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. ரஷ்யாவுடனான போரின் முடிவு மேற்கத்திய நட்பு நாடுகளின் ஆயுத உதவியையும் அதை போரில் பயன்படுத்துவதற்கான அனுமதியையும் பொறுத்துள்ளது. உக்ரைனிடம் தற்போது ஆயுதங்களோ ட்ரோன்களோ ஏவுகணைகளோ போதுமானதாக இல்லை என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பேச்சு. டெல்லியில் அதிஷி தலைமையிலான அமைச்சரவையின் இலாக்காக்கள் அறிவிப்பு. கல்வி, நிதி, மின்சாரம் உட்பட 13 துறைகள் முதலமைச்சர் அதிஷிக்கு ஒதுக்கீடு. தீவிரவாதத்தை பிரதமர் மோடி குழி தோண்டி புதைத்து விட்டதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. 35 ஆண்டுகளாக ஜம்மு காஷ்மீரில் பற்றி எறிந்த தீவிரவாத தீ மீண்டும் தலை தூக்காது என்றும் திட்டவட்டம். திருப்பதி லட்டு தயாரிக்க நெய் சப்ளை செய்ததாக கூறப்படும் திண்டுக்கல் ஏஆர் டெய்ரி நிறுவனத்தில் மத்திய உணவு பாதுகாப்புத் துறையினர் நடத்திய 13 மணி நேர சோதனை நிறைவு. நிறுவனத்திலிருந்து பால், நெய், பன்னீர் போன்ற பொருட்களை சோதனைக்காக எடுத்து சென்ற அதிகாரிகள். மக்கள் நீதி மய்யம் தலைவராக கமல்ஹாசன் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. மக்கள் நலனுக்காக நமது நட்பு பயணம் தொடரட்டும் என முதலமைச்சரின் வாழ்த்துக்கு நன்றி தெரிவித்து கமல்ஹாசன் எக்ஸ் தளத்தில் பதிவு. திமுக கூட்டணியில் தற்போது புகைய ஆரம்பித்துள்ளதாகவும் விரைவில் நெருப்பு பற்றும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான மாபெரும் கூட்டணி வெல்லும் என்றும் சூளுரை. தெய்வீகத்தையும் ஆன்மீகத்தையும் கல்வி நிறுவனங்கள் கற்றுத்தருவதன் மூலம் மாணவர்களின் மன அழுத்தத்தை குறைக்கலாம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கருத்து. திமுக அரசின் ஒரே சிந்தனை உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்குவதுதான் என்று தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்துவதில் திமுக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கருத்து. கோவில்பட்டி அருகே கொசு மருந்து குடித்த 4 மாணவிகள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. தேர்வில் விட்டடித்த மாணவிகளை ஆசிரியர் கண்டித்ததால் விபரீதம். சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே மின்சார ரயில் சேவைகள் காலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை முற்றிலுமாக ரத்து. தாம்பரத்திற்கு பதிலாக சென்னை கடற்கரை பல்லாவரம் இடையே ரயில்கள் இயக்கப்படும் எனவும் அறிவிப்பு. தாம்பரம் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் செல்லும் ரயில்கள் பல்லாவரம் ரயில் நிலையம் வரை மட்டுமே இயங்கும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. பயணிகள் நலன் கருதி 50 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. சென்னை பெருநகர் மற்றும் புறநகரில் ஓரிரு இடங்களில் இன்று மழை பெய்யக்கூடும். வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை மையம் தகவல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.